ஹாய்ங்க. இந்த வீடியோவில் இன்றைக்கி ஃப்ரைடேயில் சில ப்ரிப்பரேஷன் பண்ணேங்க. அதை தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி வீட்டில் இருக்க மகாலட்சுமிக்கு இந்த ஏலக்காய் மாலை கோர்த்து போடுவேன். அப்பப்போ போடுவேன். கொஞ்ச நாள் விட்டுட்டேன். சரி இன்றைக்கி ஒரு சுக்கிர ஓரையில் போடுவோன்னு சொல்லிவிட்டு நான் போட்டேன். இது என்னென்னா நம்ம 11 போடலாம், 21 போடலாம், இல்லை 108 இல்லை பெருசாக கோர்த்து நம்ம பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கும் கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லது. எனக்கு இப்படி தான் கட்டுறக்கு வந்தது. நான் 11 கோர்த்து போட்டிருக்கேன். சாரி கட்டி போட்டிருக்கேன். கொஞ்சம் ரொம்ப ட்ரையான ஏலக்காயாக இருந்ததுன்னா கொஞ்சம் பச்சை கற்பூரம் லைட்டாக தண்ணி தெளித்து இல்லை பன்னீர் தெளித்து கொஞ்சம் மெதுன்னு பண்ணிவிட்டு கோர்க்கவோ கட்டவோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். கோயிலுக்கு போயிட்டு வரும்போது இந்த பட்டாம்பூச்சி அங்கே உட்காந்து ஸ்மெல் லெமன் கலர் செம்மையாக இருந்தது. டக்குன்னு பிடிச்சிட்டேன். அதை தான் உங்ககிட்ட காமிச்சேன். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்தால் இந்த பழசு வேறு சாதம் இருந்தது. தண்ணி வச்சு குடிப்போம். பட் தண்ணி ஊற்றலை. இன்றைக்கி கொஞ்சம் வெயில் வந்துட்டாவே நாம் காயிறமோ இல்லையோ எதையெல்லாம் காய வைக்க முடியுமோ அதையெல்லாம் காய வச்சுருவோம். என்ன பண்ணுறேன்னு நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதாங்க சோத்து வத்தல் தான் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணேன். பட் என்னால் அது ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சங்காட்டி அந்த சாப்பாடை பிணையவே முடியல. ஜாரில் போட்டு ஒரு அடி அடிச்சோன்னே சூப்பராக வந்துடுச்சு. அதையும் போய் வெயிலில் நல்லபடியாக காய வச்சுட்டு வந்தாச்சு. இது ஒரு 3 நாள் காயிடும். ஆக்சுவலி நம்மளுக்கு இந்த பங்குனி மாதம் வெயிலெலாம் பார்த்திங்கன்னா ஒரே நாள்லேயே சுக்காட்ட காஞ்சிரும். இன்னும் கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கணும். அப்போ தான் அது சுண்டும் போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் என் பையனுக்கு வந்த கிஃப்ட்டு இதை பற்றி நான் ஷேர் பண்ணணும். நிஜமாகவே ரொம்ப ரொம்ப சூப்பர். ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற குழந்தைகளுக்கு உட்காந்து விளையாடுற மாதிரி இதெல்லாம் வாங்கி கொடுங்க. சூப்பராக இருந்தது. யூஸ்ஃபுல்லான கிஃப்ட். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.